Hello students, welcome to Kanakkiyal Thoondal. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 12th Matriculation Maths Chapter 5 2D Geometry 2 ஓட Exercise 5.4 Parametric Forms. Parametric form அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, let's say ஒரு equation of circle எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வேர் ஏ இஸ் த ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸும் ஒய்யும் டைரெக்டாக ரிலேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எக்ஸும் ஒய்யும் டைரெக்டாக ரிலேட் ஆகாமல் ஒரு காமனான பேராமீட்டர் ஏ வச்சு ரிலேட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபார்முக்கு பேர் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், வேர் ஏ இஸ் த பேராமீட்டர். லெட்ஸ் சே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம டைரெக்டாக கொடுக்காம எக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏலையும் ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏலையும் கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் வாட் வி கால் அஸ் பேராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா இப்படிங்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சேர்ந்த செட் அதுதான் நம்ம வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம், பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷனான எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் நம்மளோட ஆர்டினரி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பேராமெட்ரிக் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, அண்ட் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ நம்ம ஏ ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் 1. ஸோ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் நம்மளோட ஆர்டினரி ஃபார்மையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸும் ஒய்யும் டைரெக்டாக ரிலேட் ஆகாமல் ஒரு காமனான பேராமீட்டர் கூட ரிலேட் ஆகி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் சேர்ந்து ஒரு கர்வை ரெப்ரசன்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃபார்முக்கு பேர் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காமனாக ரிலேட் பண்ணுற காம்பனண்ட்டான ஏவை பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்னென்ன ஷேப்ஸ்க்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது, என்னென்ன பேராமெட்ரிக் ஃபார்ம் அதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டேபிள் காலமில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அதோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. இதில் தீட்டா அப்படிங்கிறத நம்ம பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தீட்டாவோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 2πக்குள்ளே இருக்கும். ஸோ 0 to 360க்குள்ளே இருக்கும். அண்ட் அந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் பாயிண்ட் நம்ம ஆக்சுவலி எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லுவோம் இல்லையா கார்ட்டீசியன் ஃபார்மில், அந்த மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்மில் ஜென்ரல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ காஸ் தீட்டா அண்ட் ஏ சைன் தீட்டா. எக்ஸுங்கிறது ஏ காஸ் தீட்டா, ஒய்ங்கிறது ஏ சைன் தீட்டா இல்லையா. ஸோ அந்த எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது தான் நம்ம எனி ரேண்டம் பாயிண்ட் ஆன் த கர்வ் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல் ஃபாலோட் பை பேராபோலா, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாக்கு அதோட ரெஸ்பெக்டிவ் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், பேராமீட்டர், அதோட ரேஞ்ச் அண்ட் எனி ரேண்டம் பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணி இந்த ஃபார்மில் எல்லாமே ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த டேபிளர் காலமில் ஒவ்வொரு கோனிக்கோட ஈக்குவேஷன் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம் அண்ட் பேராமெட்ரிக் ஃபார்மில் நமக்கு கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சே சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் circle, general equation of circle x square plus y square is equal to a square and அதில் equation of tangent. ஸோ tangentோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். tangent அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த கர்வை டச் பண்ணிட்டு போகிற இந்த லைனை தான் நம்ம tangent அப்படின்னு சொல்லுவோம். ஸோ tangentோட ஈக்குவேஷன் அந்த பாயிண்ட் நம்ம x1, y1 வச்சுக்கலாம். x1, y1. ஸோ அட் த பாயிண்ட் x1, y1ல நமக்கு tangentோட ஈக்குவேஷன் xx1 plus yy1 is equal to a square. இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம், ஏன்னா நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸில் சொல்லியிருக்கோம். அதே போல் பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது. எக்ஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஒய் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ, வேர் தீட்டா இஸ் த பேராமீட்டர், ஏ இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதே போல் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். நார்மல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் எக்ஸாக்ட்லி டேஞ்சென்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன், ஒரு லைனை தான் நம்ம வந்து நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கார்ட்டீசியன் ஃபார்மில் எக்ஸ் ஒய்1 மைனஸ் ஒய் எக்ஸ்1 இஸ் ஈக்குவல் டு 0, வேறு x1 y1 அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் அண்ட் xy அப்படிங்கிறது வேரியபிள் அப்படியே இருக்கணும். ஏன்னா அது ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த வேரியபிள்ஸ் தான் எக்ஸ் அண்ட் ஒய் இங்கே இருக்குது. அண்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம்
எக்ஸ் சைன் தீட்டா மைனஸ் ஒய் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸி. எப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் x1 எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து அதோட பாயிண்ட் காம்பனண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் y1 எங்கே இருக்கோ அங்கே வந்து சைன் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஏ ஸ்கொயர் எப்படி நமக்கு ஏ ஆச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ ஏ காஸ் தீட்டா அண்ட் ஒய்யோட வேல்யூ y1ஓட வேல்யூ ஏ சைன் தீட்டா. ஸோ அந்த ஏவெல்லாம் நம்ம த்ரோட்டாக ரைட்டில் கொண்டு போய் டிவைட் பண்ணோம். லெட்ஸ் சே எக்ஸ் இன்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து x1ஓட வேல்யூ வந்து ஏ இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. நம்ம இந்த ஏவை காமனாக வெளியே எடுத்துகிட்டு ரைட்டில் கொண்டு போய் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஒய் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ஏக்கு ஒரு ஸ்கொயர் மட்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். இதே போல் தான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலுமே. ஸோ ஃபாலோட் பை இந்த டேபிளில் ரிமைனிங் 3 rows இருக்குது. அந்த ஒவ்வொரு ரோலையுமே பேரபோலா, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட், கார்ட்டீசியன் ஃபார்ம் அண்ட் பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கார்ட்டீசியன் பேராமெட்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. தென் த ஃபைனல் செட் ஆஃப் ஃபார்முலா பிஃபோர் கோயிங் இன் டு த ப்ராப்ளம்ஸ். இது என்ன அப்படின்னா கண்டிஷன் ஃபார் அ லைன் y is equal to mx plus c to be a tangent to the conic sections. இப்போ நமக்கு y is equal to mx plus c அப்படின்னு ஒரு லைன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த லைன் வந்து நம்மளோட கோனிக்கு டேஞ்செண்ட்டாக இருக்கலாம், டேஞ்செண்ட்டாக இல்லாமலும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணுறேன் அண்ட் கிவன் லைன் வந்து y is equal to mx plus c. இதை நமக்கு கிவன் லைன். இப்போ இது வந்து டேஞ்செண்ட் கிடையாது, டச் பண்ணாமல் தூரமாக போயிட்டுருக்கு. பட் இது சம்டைம்ஸ் ஒரு லைன் வந்து இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை கிராஸ் அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி சினாரியோஸில் ஒரு லைன் வந்து ஒரு கோனிக்கு டேஞ்செண்ட்டாக இருக்கும், வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் தட் அப்படிங்கிறத இந்த டேபிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எலிப்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா ப்ரீவியஸ் 2 கேசஸ்க்கு சர்க்கிள் டிஸ்கஸ் பண்ணோம், அதனால் இங்கே எலிப்ஸ் வந்திருக்கேன். x ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். இந்த எலிப்ஸ்க்கு y is equal to mx plus c அப்படிங்கிற லைன் டேஞ்செண்ட்டாக இருக்குன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். c அப்படிங்கிறது என்னென்னா அந்த லைனோட கான்ஸ்டன்ட் டேர்ம் y is equal to mx plus c இருக்கு இல்லையா, அந்த லைனோட அந்த இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேர்ம் அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கணும். அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு ஏ அப்படிங்கிறது என்னென்னா எலிப்ஸோட செமி மேஜர் ஆக்சிஸ் லென்த். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ ஏ ஸ்கொயர். அண்ட் எம் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைனோட ஸ்லோப் y is equal to mx plus c அப்படிங்கிற அந்த லைனோட ஸ்லோப் எம் வேல்யூ அங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் பிங்கிறது அகைன் எலிப்ஸோட செமி மைனர் ஆக்சிஸோட லென்த். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து இந்த எலிப்ஸ்க்கு டேஞ்செண்ட்டாக இருக்கும். சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஒருவேளை நாட் ஈக்குவலாக வந்துருச்சு, சி ஸ்கொயர் வேல்யூ வேறு ஒரு வேல்யூவாகவும் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேறு இன்னொரு வேல்யூவாக வந்துருச்சு அப்படின்னா அந்த கிவன் லைன் வந்து அந்த எலிப்ஸ்க்கு டேஞ்சென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் காலம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, நமக்கு அது ஒரு டேஞ்சென்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போது எந்த பாயிண்டில் டேஞ்செண்ட்டாக இருக்குது, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் த டேஞ்சென்ட் அண்ட் த எலிப்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறதா அடுத்து இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன் மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் பை சி கமா பி ஸ்கொயர் பை சி. இங்கே அகைன் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது எலிப்ஸோட அந்த செமி மேஜர் ஆக்சஸோட லென்த்தோட ஸ்கொயர் அண்ட் எம் அப்படிங்கிறது ஸ்லோப் ஆஃப் த லைன் டிவைட் பை சிங்கிறது ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் த லைன். அதே போல் பி ஸ்கொயர் சி எல்லாமே அந்த கிவன் லைன் ஈக்குவேஷன் அண்ட் எலிப்ஸ் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் அப்படின்னா அகைன் நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பேசிக்கலி டேஞ்சென்ட் அப்படிங்கிறது ஒரு லைன் தான். ஸோ அதோட ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும் அப்படின்னா y is equal to mx plus c. இப்போ இந்த சிங்கிறது நம்ம கண்டிஷன்லேருந்து கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுலேருந்து சியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். இந்த சியை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வாட் த ஈக்குவேஷன் ஆஃப் tangent. So y is equal to mx plus or minus root of a square m square plus b square. இது equation of tangent. இப்போ problems போலாம். Question number 1. The question is find the equations of the two tangents that can be drawn from 5, 2 to the ellipse
2x square plus 7y square is equal to 14. இப்போ நமக்கு இந்த கொஷனில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு ரஃப் டயக்ராமாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு எலிப்ஸ் இருக்குது அண்ட் சம்வேர் ஓவர் ஹியர் ஒரு பாயிண்ட் இருக்குது 5,2. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளோட எலிப்ஸ்க்கு 2 டேஞ்சன்ஸ் ட்ரா பண்ண முடியும். ஸோ மேலே ஒரு டேஞ்சன்ட் அண்ட் ஃபாலோட் பை அதே போல் இங்கே கீழே இந்த மாதிரி ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த 2 டேஞ்சன்ஸுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்மில் வந்து y is equal to mx plus c அண்ட் சியோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஷனில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க which is 2x square plus 7y square is equal to 14. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் which means 14 த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா x square by 7 plus y square by 2 is equal to 1. This implies the value of a square is 7 and the value of b square is 2. And y is equal to mx plus c is the equation of tangent. So equation of tangent என்ன அப்படின்னா நமக்கு y is equal to mx plus c which implies y is equal to mx plus c ஓட வேல்யூ. ஸோ எலிப்ஸ்க்கு the condition for a line to be a tangent அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா c square is equal to a square m square plus b square. So which means c is equal to plus or minus root of a square m square plus b square அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த வேல்யூ நான் இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ which means நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா y is equal to mx plus or minus square root of a square m square plus b square. இப்போ இதில் 5,2 அப்படிங்கிற பாயிண்ட்டு இந்த டேஞ்சன்ட்டில் லை ஆயிருக்கு. ஸோ we can substitute 5,2 in this equation. அப்போ 5,2 எக்ஸுக்கு 5 அண்ட் ஒய்க்கு 2னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 is equal to 5m plus or minus square root of a square. ஸோ a ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 7. ஸோ 7m square plus 2 அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம mோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இப்போது இந்த 5m மட்டும் லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 2 minus 5m is equal to square root of 7m square plus 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போது இட்ஸ் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு ப்ளஸ்ன்னு தான் கிடைக்க போகுது. ஸோ அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா we will get 2 minus 5m the whole square is equal to 2 minus 5m the whole square is equal to 7m square plus 2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம a minus b the whole square வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். தென் ரைட்லேயே ஒரு m ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரே சைடு கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18m square minus 20m plus 2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9m square minus 10m plus 1 is equal to 0. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா m is equal to 1/9 or 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போது m 1/9 அதாவது ஸ்லோப் 1/9 இருந்தால் ஒரு டேஞ்சன்ட் அண்ட் ஸ்லோப் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு டேஞ்சன்ட். ஸோ தேர்ஃபோர் டேஞ்சன்ட். ஸோ த டேஞ்சன்ட்ஸ் ஆர் நான் ஸ்லோப் m வந்து 1/9 வச்சுக்கிறேன் அண்ட் அந்த பாயிண்ட் நமக்கு பாசிங் த்ரூ எ பாயிண்ட் அப்படிங்கிறது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 5,2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபஸ்ட் டேஞ்சன்ட் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஆஃப் லைனுங்கிறது y minus y1 is equal to m into x minus x1. ஸோ y minus 2 is equal to 1/9 into x minus 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 9 லெஃப்ட்டில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 9y minus 18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம ரைட்டில் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா x minus 9y அப்புறம் 18 இங்கே ஒரு minus 5 இருக்குது. ஸோ ப்ளஸ் 13 is equal to 0. இது ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன். அதே போல் நமக்கு இன்னொரு டேஞ்சன்ட் இருக்குது. அந்த டேஞ்சன்ட்டுக்கு ஸ்லோப் வந்து 1 அண்ட் பாயிண்ட் வந்து சேம் 5,2 வழியாக தான் அதுவும் பாஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம y minus y1 அதாவது y minus 2 is equal to ஸ்லோப்புங்கிறது 1 into x minus 5. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x minus y minus 3
is equal to 0. So these are the equations of two required tangents. Question number 2. The question is, find the equations of tangents to the hyperbola x square by 16 minus y square by 64 is equal to 1, which are parallel to 10x minus 3y plus 9 is equal to 0. ஸோ நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு ஹைப்பர்போலா இருக்குது. ஸோ சம்ஹவ் இந்த மாதிரி அந்த ஹைப்பர்போலா இருக்கும். அண்ட் கொஷனில் கொடுத்த லைன் இங்கே தூரமாக எங்கேயோ இருக்குது. ஆனால் இது நமக்கு வந்து டேஞ்சன்ட் கிடையாது. ஸோ இது ஹைப்பர்போலா, இது நமக்கு லைன். என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கிவன் லைனுக்கு பேரலாக நமக்கு டேஞ்சன்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ட்ரா பண்ணுறேன் இந்த டேஞ்சன்ட். ஸோ லெட்ஸ் இதை T1 வச்சுக்கலாம். அண்ட் இதே போல் இன்னொரு டேஞ்சன்ட் செகண்ட் பிரான்ச்சுக்கு இருக்கும், அதை நம்ம T2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த T1 T2ஓட ஈக்குவேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இதை க்ளோஸ்லி வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, கிவன் லைன் நம்மளோட டேஞ்சன்ஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ அந்த லைனோட ஸ்லோப்பும் நம்மளோட டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலாவிலிருந்து நம்ம a ஸ்கொயர் b ஸ்கொயர் வேல்யூஸ் எழுதிக்கலாம். a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அண்ட் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. அண்ட் கொடுத்துருக்கிற லைனில் இருந்து அதோட ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து ஒரு ஈக்குவேஷன் ax ப்ளஸ் by ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் வந்து மைனஸ் a/b, அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, அதாவது இந்த சம்முக்கு 10 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y மைனஸ் 3. ஸோ மைனஸ் 10 பை மைனஸ் 3 which is 10/3 தான் நம்மளோட ஸ்லோப். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கு போயிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார் ஹைப்பர்போலா அப்படிங்கிறது y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ப்ரீவியஸ் கொஷனுக்கு நம்ம a ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு போட்டிருப்போம். ஏன்னா அது வந்து எலிப்ஸ், இது ஹைப்பர்போலா. இப்போ நம்ம நோன் வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு m அப்படிங்கிறது 10/3. ஸோ 10/3 இன்ட்டு x ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் m ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் அப்படிங்கிறது 16 அண்ட் m ஸ்கொயர் அப்படிங்கிறது 10/3 த ஹோல் ஸ்கொயர், ஆர் சிம்பிளி 100/9 எழுதிக்கலாம் டைரெக்டாக. தென் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது 64. ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 10x/3 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே நமக்கு 32/3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 3 லெஃப்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 10x மைனஸ் 3y ப்ளஸ் ஆர் மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்திருக்கு. ப்ளஸ் 32க்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கிடைக்கும், மைனஸ் 32க்கு இன்னொரு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டூ டேஞ்சன்ட்ஸ். Question number 3. The question is, show that the line x minus y plus 4 is equal to 0 is a tangent to the ellipse x square plus 3y square is equal to 12, and also find the coordinates of the point of contact. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிற இந்த கிவன் லைன் வந்து அந்த எலிப்ஸுக்கு டேஞ்சன்ட்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ டேஞ்சன்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான கண்டிஷன் நமக்கு என்னன்னு தெரியும். c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அண்ட் அதுவுமே இல்லாமல் நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது மைனஸ் a ஸ்கொயர் m பை c கமா b ஸ்கொயர் பை c. இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ நமக்கு கொஷனில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை நான் ஆக்சுவலி இந்த மைனஸ் ஒய் மட்டும் ரைட்டில் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நான் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எம்மோட வேல்யூ 1 அண்ட் சியோட வேல்யூ 4. ஸோ எம் அண்ட் சி கிடச்சிது ஃப்ரம் ஈக்குவேஷன் ஆஃப் லைன். அடுத்ததாக ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸுக்கு போகலாம். ஸோ எலிப்ஸோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இந்த 12 லெஃப்ட்டில் கொண்டு வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 12 ப்ளஸ் 3y ஸ்கொயர் பை 12னு கிடைக்கும். இல்லாட்டி y ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1, விச் மீன்ஸ் a ஸ்கொயர் வேல்யூ 12 அண்ட் b ஸ்கொயர் வேல்யூ 4. அப்போ நமக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர் m c எல்லாமே கிடச்சிது. இப்போ நம்ம கண்டிஷனுக்கு போயிடலாம்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கண்டிஷன் வந்து சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ முதல்ல சி ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிக்கலாம். சி ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 ஸ்கொயர் விச் இஸ் 16 அண்ட் ஃபாலோட் பை ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது 12, எம் ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் அப்படிங்கிறது 4. ஸோ 12 into 1 12, 12 plus 4 16. அப்போது ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. தட் இஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் இந்த கொடுத்துருக்கிற கிவன் லைன் வந்து நமக்கு இந்த எலிப்ஸுக்கு டேஞ்சன்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் இஸ் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தெரியும். ஃபார்முலா ஆல்ரெடி நான் மேலே கொடுத்துருக்கேன். மைனஸ் ஏ ஸ்கொயர் பை எம், ஐ மீன் ஏ ஸ்கொயர் எம் பை சி கமா பி ஸ்கொயர் பை சி. ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ எம். ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது 12. ஸோ 12 into 1 is 12 டிவைடட் பை சி அப்படிங்கிறது 4 கமா பி ஸ்கொயர். பி ஸ்கொயருங்கிறது 4 டிவைடட் பை சிங்கிறது 4 which means minus 3 comma 1 is the point of contact. Question number 4. The question is find the equation of the tangent to the parabola y square is equal to 16x perpendicular to 2x plus 2y plus 3 is equal to 0. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16x. இது அப்படியே நம்ம எக்ஸாக்டாக y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிரும். ஸோ ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. தென் கொடுத்துருக்கிற கொஷனில் இருக்கிற ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு பர்பெண்டிகுலர் டு தட் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கிவன் லைனோட ஸ்லோப், இதோட ஸ்லோப் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அதாவது -2 டிவைடட் பை 2 which is -1. கிவன் லைனோட ஸ்லோப் -1. ஸோ நமக்கு தேவையான டேஞ்சன்ட்டோட ஸ்லோப். இப்போ டேஞ்சன்ட் வந்து கொடுத்துருக்கிற லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் m1 into m2 is equal to -1 for 2 perpendicular lines. ஸோ m1 அப்படிங்கிறது நமக்கு தேவையான டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் அண்ட் m2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற லைனோட ஸ்லோப் -1. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் -1 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா m வந்து 1. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கு போய்க்கலாம். நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார் பேரபோலா. ஸோ நமக்கு பேரபோலாக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ எனிஹவ் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து y is equal to mx plus c தான். இங்கே வந்து y is equal to mx plus c வந்து ஒவ்வொரு கோணிக்கும் மாறிட்டே இருக்கும். அதே போல் பேரபோலாக்கு நமக்கு சியோட வேல்யூ வந்து a by m. mx plus a by m அப்படிங்கிறத ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ y is equal to mங்கிறது 1. ஸோ 1 into x சிம்பிளி xன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் a by m, ஏங்கிறது 4. ஸோ 4 by 1 அப்படிங்கிறது 4 தான். ஸோ y is equal to x plus 4 ஆர் இது இன்னும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா x minus y plus 4 is equal to 0 is the required equation of tangent. Question number 5. The question is find the equation of the tangent at t is equal to 2 to the parabola y square is equal to 8x. நமக்கு பேரபோலோட ஈக்குவேஷன் வந்து y square is equal to 8xன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கார்ட்டீசியன் ஃபார்மில். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் t is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்களே, சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னா அப்படி கிடையாது. இது பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பேராமெட்ரிக் ஃபார்மில் அப்ரோச் பண்ணணும். முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா y square is equal to 8x. இதை y square is equal to 4ax கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடைக்கும். அண்ட் இதை அப்படியே வச்சுக்கலாம். கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க டீயோட வேல்யூ 2 தான். ஸோ t is equal to 2. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்மில் ஒரு பேராபோலாக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது yt is equal to x plus a t square. ஸோ y into டீயோட வேல்யூ நமக்கு தெரியும், கொஷினில் கொடுத்துருக்காங்க 2 is equal to x plus aங்கிறது 2. ஸோ 2 into t square 2 square. அப்போது 2y is equal to x plus 2 square 4 and 2 4s are 8 or x minus 2y plus 8 is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்.
Question number 6. The question is, find the equations of the tangent and normal to the hyperbola 12x square minus 9y square is equal to 108 at theta is equal to pi by 3. Use parametric form. So parametric form யூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல இந்த கொஷனில் இந்த ஹைப்பர்போலாவிலேருந்து 12x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 108லேருந்து a ஸ்கொயர் b ஸ்கொயர் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 108 வச்சு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 108 பை 12 அப்படின்னு கிடைக்கும். நம்ம டைரெக்டாக 9 எழுதிக்கலாம். மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 12 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதிலிருந்து a ஸ்கொயரோட வேல்யூ 9 and b ஸ்கொயரோட வேல்யூ 12 followed by theta is equal to pi by 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம அந்த கார்ட்டீசியன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதோட ஜென்ரல் பாயிண்ட் அப்படிங்கிறது a சீக்கன் தீட்டா கமா b tan தீட்டா பேராமெட்ரிக் ஃபார்மில் ஹைப்பர்போலாவோட ஒரு ஜென்ரல் பாயிண்ட். இப்போ நமக்கு தெரியும் a அப்படிங்கிறது 3, ஏன்னா a ஸ்கொயர் 9, ஸோ ஏங்கிறது 3. அப்போது 3 இன்ட்டு secant pi by 3 and b ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12, இல்லைனா இது இன்னும் சிம்பிளாக 2 ரூட் 3 அப்படின்னு எழுதிக்கலாம் இன்ட்டு tan ஆஃப் pi by 3. ஸோ pi by 3 அப்படிங்கிறது 60 டிகிரி. ஸோ 3 டைம்ஸ் secant 60. ஸோ secant அப்படிங்கிறது காஸோட ரெசிப்ரோக்கல். ஸோ நமக்கு தெரியும் cos 60 அப்படிங்கிறது 1/2. ஸோ 1/2ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 2. ஸோ 3 இன்ட்டு 2 ஃபஸ்ட் வேல்யூ and 2 root 3 into tan pi by 3. tan 60 அப்படிங்கிறது root 3. ஸோ 2 root 3 into root 3. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ 3 2 are 6 and 2 into root 3 into root 3. root 3 into root 3 சேர்ந்து 3 ஆகிடும் and 2 into 3 6. அப்போ 6,6 அப்படிங்கிறது நமக்கு பாயிண்ட். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மலுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இப்போ இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம்லையும் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டு நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மில் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மில் நமக்கு தெரியும். ஸோ 12 எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத எக்ஸ் இன்ட்டு x1 எழுதிக்கணும். மைனஸ் 9 ஒய் ஸ்கொயரை ஒய் இன்ட்டு y1 இஸ் ஈக்குவல் டு 108. நம்ம இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன்லேருந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எழுதுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எக்ஸ் இன்ட்டு x1 அண்ட் ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஒய் இன்ட்டு y1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கிடச்சிரும். இப்போ இதில் 12 x into x1 வேல்யூ 6 minus 9 y into y1 வேல்யூ 6 is equal to 108. த்ரோட்டா 6ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 12x minus 9y is equal to இங்கே 6ஆல் டிவைட் பண்ணோம் 6 1s are 4 கிடைக்கும். ஸோ 48. அப்போது 8 டைம்ஸ் அண்ட் அகைன் இதையுமே கூட நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4x minus 3y is equal to 6. இதை வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இல்லை நம்ம இது இன்னுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா 4x minus 3y minus 6 is equal to 0. இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வேணும். ஸோ இதுக்கு நம்ம அகைன் முதல்ல இருந்து ஃபார்முலா போட்டு நம்மளால் பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு சிம்பிளான ஐடியா, டேஞ்சன்ட்டும் நார்மலும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். ஸோ இதோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு கொடுத்துருக்கிற லைனோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு ஒரே ஒரு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போது தட் இஸ் எக்ஸ் இருக்கும் ஒய் இருக்கும். நமக்கு ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் டேஞ்சன்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. அப்போ இது இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டாக மாறிடும். அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் நான் -3, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆகிடும். ஸோ -3 கிடைக்கும். பட் ஒரு சைன் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதனால் -3 நான் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். +4 அப்படி இருக்கட்டும். ஸோ 3x + 4y ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு என்னன்னு தெரியாது, அதை நான் k அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ +k is equal to 0. இப்போ நம்ம இந்த 6,6ங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம கேவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 3 into 6 plus 4 into 6 plus k is equal to 0. This implies 3 6 are 18, அப்புறம் 4 6 are ஒரு 24 plus k is equal to 0. அப்போ கேவோட வேல்யூ ஸோ நமக்கு 18 plus 24 42. அதை ரைட்டில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா -42 அப்படின்னு கிடைக்கும். இப்போ therefore ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது 3x plus 4y minus 42 is equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். Question number 7. The question is, prove that the point of intersection of the tangents at t1 and t2 on the parabola y square is equal to 4ax is a t1 t2
கமா a இன்ட்டு t1 ப்ளஸ் t2. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு ஒரு பேராபோலா இருக்குது. அந்த பேராபோலாக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் நம்ம டேஞ்சன்ஸ் ட்ரா பண்ண முடியும். ஸோ இதை வந்து t1 அப்படிங்கிற பாயிண்ட் பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ t1ல் ஒரு டேஞ்சன்ட் இப்படி போயிட்டுருக்கோம். அண்ட் சம் அதர் பாயிண்ட் லெட்ஸ் இதை t2னு வச்சுக்கலாம். இந்த t2வில் இன்னொரு டேஞ்சன்ட் இப்படி இருக்கும். இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் t1ல். ஸோ நமக்கு தெரியும் ஜென்ரலாக ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு பேராபோலா அப்படிங்கிறது என்னென்னா yt இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ டி ஸ்கொயர். இப்போ நம்ம t1 அப்படிங்கிற பாயிண்டில் கால்குலேட் பண்ணுறதுனால t எல்லாமே நான் t1 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ yt1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ t1 ஸ்கொயர். இது நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் ஃபாலோட் பை t2 அப்படிங்கிற பாயிண்டில் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் yt2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ t2 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லையுமே நமக்கு xy அப்படின்னு சொல்கிற ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. இதை லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் 2 வேரியபிள்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை t2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 இன்ட்டு t2 பண்ணோம் அப்படின்னா y t1 t2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் t2 ப்ளஸ் ஏ t1 ஸ்கொயர் t2. அண்ட் ஈக்குவேஷன் 2வை t1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு y t1 t2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் t1 ப்ளஸ் ஏ t1 இன்ட்டு t2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணோம்னா y டேர்ம்ஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இங்கே 0ன்னு கிடச்சிரும். அண்ட் எக்ஸ் டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு t2 மைனஸ் t1 ப்ளஸ் ஏ இன்ட்டு இல்லாட்டி ஏ t1 t2 நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஏ t1 t2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா t1 மைனஸ் t2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த எக்ஸ் டேர்மை மட்டும் லெஃப்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு t2 மைனஸ் t1 இருக்குது. அது அப்படி லெஃப்ட்டில் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ விச் இஸ் t1 மைனஸ் t2 இஸ் ஈக்குவல் டு ஏ t1 t2 இன்ட்டு t1 மைனஸ் t2. இப்போ t1 and t2 ஈக்குவல் கிடையாது. ஸோ t1 minus t2 is not equal to 0. So we can cancel on both the sides. This will give us x is equal to a into t1 t2. இது x component. And y component calculate பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் அப்படியே டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணால் போதும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் நமக்கு அப்படியே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு y component கிடைக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ 1 மைனஸ் 2 பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் yt1 மைனஸ் yt2 அப்படின்னு இருக்குது. விச் இஸ் y இன்ட்டு t1 மைனஸ் t2. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் xx கேன்சல் ஆகிடும். அண்ட் நமக்கு a இருக்குது. a காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா a இன்ட்டு t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போது லெஃப்டில் இருக்கிற y இன்ட்டு t1 மைனஸ் t2 அப்படியே இருக்கட்டும். ரைட்டில் a இன்ட்டு t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா t1 ப்ளஸ் t2 இன்ட்டு t1 மைனஸ் t2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அகைன் ப்ரீவியஸாக பண்ணது போலவே t1 மைனஸ் t2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு t1 ப்ளஸ் t2 அப்படின்னு கிடச்சிது. ஸோ இதை நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா a t1 t2 அண்ட் a இன்ட்டு t1 ப்ளஸ் t2. இதுதான் நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் of those two tangents. Question number 8. The question is, if the normal at the point t1 on the parabola y square is equal to 4ax meets again at the point t2, then prove that t2 is equal to minus of t1 plus 2 by t1. So question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு parabola இருக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த பேரபோலாவில் லெட்ஸே ஒரு t1 அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறோம். ஸோ நார்மல் அப்படிங்கிறது அந்த கர்வ் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். அந்த நார்மல் t2 அப்படிங்கிற பாயிண்டில் அகைன் நம்மளோட கர்வ் வந்து மீட் பண்ணுது, பேரபோலாவை மீட் பண்ணுது. தென் we need to show that t2
is equal to minus of T1 plus 2 by T1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். முதல்ல நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் to the parabola y plus xt is equal to 2at plus at cube. ஆனால் இங்கே நம்ம t1 அப்படிங்கிற பாயிண்ட்டில் தான் நார்மல் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எல்லா டீயும் நான் t1 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு y plus xt1 is equal to 2at1 plus at1 cube அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இந்த நார்மல் வந்து அகைன் நமக்கு T2 அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்மளோட கர்வை மீட் பண்ணுது. ஸோ T2 அப்படிங்கிறதோட ஜென்ரல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலாக்கு a t ஸ்கொயர் கமா 2at இஸ் த ஜென்ரல் பாயிண்ட் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஆனால் நம்ம இங்கே T2 அப்படிங்கிற பாயிண்ட்டில் தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நான் எல்லா டீயுமே T2 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஜென்ரல் பாயிண்ட் விச் மீன்ஸ் இது எக்ஸோட வேல்யூ அண்ட் இந்த 2at2 அப்படிங்கிறது ஒய்யோட வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூஸை கொண்டு போய் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது ஒய் அப்படிங்கிறது 2at2 ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது at2 ஸ்கொயர். ஸோ நமக்கு at2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு at2 ஸ்கொயர் இன்ட்டு ஒரு t1 இருக்குது. ஸோ அந்த t1ஐ சேர்த்துக்கலாம். t1 இஸ் ஈக்குவல் டு 2at1 ப்ளஸ் at1 கியூப் ரைட் ஹேண்ட் சைட். இப்போ இங்கே நமக்கு எல்லா டேர்ம்லேயுமே ஏ இருக்குது. ஸோ நான் த்ரூ அவுட்டாக டிவைடட் பை ஏ பண்ணிக்கிறேன். ஸோ ஏவால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2t2 ப்ளஸ் t1 t2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2t1 ப்ளஸ் t1 கியூப் அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த 2t2 அண்ட் 2t1 இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் இந்த 2t1 லெஃப்டில் கொண்டு வந்துக்கலாம். நமக்கு 2t2 மைனஸ் 2t1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இங்கே இருக்கிற டேர்மை ரைட்டில் கொண்டு போய்க்கலாம். ஸோ நமக்கு t1 கியூப் மைனஸ் t1 இன்ட்டு t2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு t2 மைனஸ் t1 அப்படின்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் t1 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ t1 இன்ட்டு t1 கியூப் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ நமக்கு t1 ஸ்கொயர் மட்டும் இருக்கும் மைனஸ் t2 ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு t2 மைனஸ் t1 அப்படிங்கிறது மைனஸ் காமனாக வெளியே எடுத்ததுனால t1 மைனஸ் t2 ஆகிடும். ஏன் இப்படி நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயரை t1 ப்ளஸ் t2 இன்ட்டு t1 மைனஸ் t2ன்னு பிரிச்சுக்கலாம். a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ நமக்கு இந்த t1 மைனஸ் t2 t1 மைனஸ் t2 கேன்சல் ஆகிடும். அதனால தான் அந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 2 இன்ட்டு t1 இன்ட்டு t1 ப்ளஸ் t2. இப்போ நம்ம இந்த t1 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை லெஃப்ட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா டிவைட் ஆகிடும். ஸோ மைனஸ் 2 பை t1 இஸ் ஈக்குவல் டு t1 ப்ளஸ் t2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அகைன் இந்த t1 அடிஷனில் இருக்குது. அது லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும் விச் இம்ப்ளைஸ் t2 இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டில் போன ஒரு t1 நெகட்டிவ் ஆகிடும் மைனஸ் t1. ஆல்ரெடி அங்கே நமக்கு மைனஸ் 2 பை t1 அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா t2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் t1 ப்ளஸ் 2 பை t1. இதுதான் வந்து நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டுக்கிற கண்டிஷன். Okay students, thanks for watching. Hope you have enjoyed the video. See you in the next one. Have a nice day. Bye.